டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் டாக்கிங் த டாக் த எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். டாக்கிங் த டாக் அப்படின்னு சொல்லும் பொழுதே என்ன பேசணுமோ அதை பேச வேண்டும், எப்படி பேசணுமோ அப்படி பேசணும். எது வாட் ஆர் ஆல் த அந்த பேசுறதுக்குன்னு ஒரு முறைமை இருக்கு இல்லையா, எந்த இடத்துல எப்படி பேசணும் அதுபோல் பேசுறது தான் டாக்கிங் த டாக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது ரைமிங்காக இருக்குதுன்னு வேணால் சொல்லாமே தவிர அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்த வேண்டியது அத்தியாவசியம். இஃபெக்டிவ் கம்யூனிகேஷனோ ப்ராப்ளம் சால்விங்கும் எப்படி போகும் அப்படின்னா, முதல்ல ப்ராப்ளம் சால்விங்னு சொல்லும்பொழுது அந்த ப்ராப்ளம் அந்த வயதுக்கு ஏற்புடையதாக இருந்தால் அதை நிச்சயமாக நம்மளால் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். சில சமயத்தில் யாரான சொல்யூஷன் கண்டுபிடிச்சி கொடுத்தா கூட அதை நம்ம பயன்படுத்திக்கலாம், அதில் ஒன்றும் தவறில்லை. ஆனால் அதுக்கு முதல்ல ப்ராப்ளம் சால்விங்கிற அந்த எபிலிட்டியை வளர்த்துக்கிறதுக்கு பேஷன்ஸ் அப்படின்றது முக்கியமாக ஒன்று வேணும். அதாவது பொறுமை, ஒரு கவனமாக கூர்ந்து அந்த விஷயத்தை படித்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அது இட் இஸ் ரிலேட்டட் டு நம்பர் ஒர்க் பிளானிங் அதுபோல் இருந்ததுன்னா எந்த ஏரியாவுக்கு வேணுமோ முதல்ல இந்த ப்ராப்ளம் சால்விங்கிற எபிலிட்டி நம்மளுக்கு வளரணும், சிறப்பாக இருக்கணும்னு சொன்னாலே ப்ரீஃபரண்டல் லோப் ஃபங்க்ஷன் சிறப்பாக செய்யணும். நம்ம மூளையில் இருக்கிற ப்ரீஃபரண்டல் லோபு, முன்பக்கத்து மூளையில் என்னெல்லாம் இருக்குது, நம்பர் ஒர்க் பிளானிங், காக்னிஷன், டெப்த் பர்செப்ஷன், டிசைனிங், சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங், அப்புறம் ஏஸ்தட்டிக் சென்ஸில் இருக்கிற ட்ராயிங், பெயிண்டிங், இசை, இது எல்லாமே காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ்க்குள்ளே வரக்கூடிய விஷயம். அந்த காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் இந்த ப்ரீஃபரண்டல் லோப் நம்மளோட முன்பக்கத்து மூளை தான் சிறப்பாக அந்த வேலையை செய்யும். அப்போ அந்த அட்டென்ஷன், பர்செப்ஷன், லேர்னிங், ஃபோக்கஸிங் அது எல்லாமே காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ்குள்ளே இருக்கிறதுனால அந்த முக்கியமான ஏரியாலாம் அந்த பகுதியில் நம்மளோட எண்ண ஓட்டங்கள் சிறப்பாகவும் தெளிவாகவும் கன்சைஸாக ப்ரிசைஸாக அதெல்லாம் இருக்கணும். சொல்ல வந்த செய்தியை தெளிவாக சொல்லணும், அதை சுருக்கமாகவும் சொல்லணும். அது மாதிரி வரும்பொழுது அதற்கு ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி சிறப்பாக இருக்கணும்னா காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் ஆட் டு பி ஷார்பன்ட். திடீர்னு எப்படி ஷார்ப் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் ஃபிசிக்கலாக இல்லை, த மோர் யூ ஆர் ஆடிங் தி நாலேஜ், அக்குமுலேட்டிங் த நாலேஜ், இட் இஸ் த வெல்த் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கோம். அப்போது சிறப்பாகவும் பிழையறவும் தெரிஞ்சு கொண்ட செய்திகளை வச்சு நம்ம நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுன்றது அதுக்கு என்ன வேணுமோ, எந்த விஷயத்துக்கு ப்ராப்ளமோ அதுக்கு ஒரு சிக்கல் இருக்குது, அதுக்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா அந்த தீர்வு கிடைக்கிறது எல்லாமே பெரிய கோர்ட்டில் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு பெரிய கிரிமினல் கேஸோ ஒரு சிவில் கேஸோ அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. சாதாரண ஒரு 12 வயசு 13 வயசு ஒரு பையனுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குமோ அதுக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது, இல்லை ஒரு 15 வயசு ஒரு கேர்ள், அந்த கேர்ளுக்கு சில ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளத்துக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது, அப்படி கண்டுபிடிக்கிறதுனா இஃப் இட் இஸ் ரிலேட்டட் டு மெடிக்கல் ஃபீல்டு அப்படின்னா ஒரு மருத்துவர் அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் சொல்லிடுவார். இட் இஸ் ரிலேட்டட் டு எஜுகேஷன் ஃபீல்டு, ஒரு டீச்சர் இருக்குது அப்படின்னா அந்த டீச்சர் அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லி தருவாங்க. இட் இஸ் ரிலேட்டட் டு ஹவுஸ் ஹோல்டு கோர்ஸ் அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு அது இஃப் இட் இஸ் ரியலி பிரச்சனையாக இருந்தால் அதுக்கு நம்ம தாய் தகப்பனே அதுக்கு சொல்யூஷன் தந்துடுவாங்க. இட் இஸ் ரிலேட்டட் டு மணி, ஒரு 12 வயசு பையனுக்கு எங்கேருந்து நிறைய பணம் இருக்கும், இல்லைன்னா ஒரு 15 வயசு பொண்ணுக்கு எங்கேருந்து பணம் இருக்கும், ரெண்டுத்துக்கும் வாய்ப்பு இல்லைன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு மணினா அது அவங்க அப்பாவே தீர்த்து வச்சுருவாங்க இல்லையா. அது ஒரு குழந்தைகளுக்கும் தகப்பன் தான் பணம் கொடுப்பாங்க, பணத்துக்கு ரிலேட்டடாக இருக்கிற வேலை செய்து தரத்துக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, உதவி செய்வாங்க. அப்படின்னா அதெல்லாம் நமது தந்தையே நமக்கு செய்து கொடுத்துருவார். ஸோ எந்த ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளத்துக்கு தகுந்த மாதிரி வி கேன் அப்ரோச் பீப்புள் அண்ட் கெட் அவர் செல்ஃப் சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். ஆனால் சில நேரத்தில் நம்மளே ஒரு சில ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னா அது எப்படி செய்யறது அப்படின்னு நம்மளுக்கு மேலே இருக்கிற பெரியவங்க, இம்மிடியட்டாக அப்பாவோ தாத்தாவோ இல்லாட்டி போனால் அம்மா பாட்டி வீட்டில் எந்த பெரியவங்க இருக்கிறாங்களோ அவங்க நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இது ரொம்ப ஏற்புடையது தான். ஆனால் அந்த ப்ராப்ளம் சால்விங் பண்ணுறதுக்கு நீ இதெல்லாம் பார்த்து அடிக்க வை, இதெல்லாம் பசில்லாம் போட்டு அப்படின்னு சொன்னால் அதுக்கு முதல்ல என்ன வேணும், திங்கிங், ப்ராப்பர் திங்கிங் இருக்கணும். அந்த சொல்யூஷனை அந்த பசிலை எப்படி போடுறதுன்ற அதுக்கு உண்டான தீர்வை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் க்ரியேட்டிவிட்டி இருக்கணும். க்ரியேட்டிவிட்டி என்ன, எந்த விஷயத்திலும் யாரும் யோசிக்காத நம்மளே எந்த விஷயத்துக்கு இது வரைக்கும் இது போல் யோசித்தா இருக்கும்போது புது பெர்ஸ்பெக்டிவில் நம்ம யோசிக்கும்பொழுது நம்மளுக்கு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அது ஹவுஸ் ஹோல்டு கோர்ஸாக இருந்தாலும் கிடைக்கும், ரிலேட்டட் டு எஜுகேஷன் ஃபீல்டாக இருந்தாலும் கிடைக்கும்.
ஒரு செய்தி எப்படி மனப்பாடம் பண்ணுறதுன்னு தெரியல. ஸ்கூலில் இத்தனை பெரிய போய்ட்ரியை மனப்பாடம் பண்ணி பார்க்காம எழுதணும்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம எப்படி அதை படிக்கிறது? அதுக்கு சின்ன சின்ன டிக்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் போக அது எப்படி நம்ம படிச்சுக்கிறது அப்படின்னா, அதில் ஒரு புதுமையாக நான் இப்படிலேருந்து கீழேருந்து கடைசி பேராகிராஃப்லேருந்து படிச்சுன்னு வந்தேன் அப்படி ஏதானு சொல்லலாம். நம்மளுக்கு யோசிக்கணும். ஆனால் நம்மளுக்கு யோசிக்கணும். க்ரியேட்டிவ் திங்கிங்கிறது ப்ராப்பர் தாட் ப்ராசஸில் இருந்தால் தான் அந்த க்ரியேட்டிவிட்டி வரும். தெளிவாக யோசிக்கணும்னு சொன்னோம் இல்லையா? எதை பற்றி எல்லாம் தெளிவாக யோசிக்கணும், எப்படி தெளிவாக யோசிக்கணும்னு சொன்னால் முதல்லேருந்து ஒரு பெரிய கணக்கு போடணுன்னா அந்த கணக்கு போடுறதுக்கு உண்டான எல்லா யோசனைகளும் அதை ஃபஸ்ட்டு ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கணும். இல்லை ஒரு பெரிய நம்ம ஒரு பில்டிங் செட் பசங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு டாயில் விளையாட போகிறோம் அப்படின்னா அதை எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு கலரு அப்புறம் சைஸு ஷேப்பு அதுபோல் அந்த எல்லாம் என்ன பண்ணிக்கணும், டிஃப்ரென்ஸ் எல்லாம் செக்ரிகேட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பில்டிங் செட்டு கட்டுறதை பற்றி விளையாடுறதுக்கு வரணும். இது என்ன, ஒரு ஸ்கூல் பசங்க இந்த மாதிரி பொம்மையை வச்சுட்டு விளையாடுறது அந்த மாதிரி டாய்ஸில் பில்டிங் செட் பண்ணுறாங்கன்னா தட் இஸ் ஓகே. ஆனால் நம்மளோட வகுப்பில் 12வது வகுப்பில் வேலை செய்யணும், கல்லூரியில் செய்யணும்னா தட் இஸ் நாட் ரிலேட்டட் டு டாய்ஸ் தயார் பண்ணுற மாதிரி இல்லையே. ஆனால் அங்கேயும் இந்த கான்செப்ட் ஆஃப் திங்கிங், செக்ரிகேட்டிங் த ஐடியாஸ் டு மேக் திங்ஸ் ஹேப்பன், அதாவது ஐடியாஸில் இதை இந்த மாதிரி ஒரு தடவை யோசித்து வச்சுக்கலாம், இங்கே கொஞ்சம் யோசித்து வச்சுக்கலான்னு எந்தெந்த பாயிண்டில் வேணுமோ அந்த பாயிண்டில் தனித்தனியாக யோசித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மனத்தளவில் இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து புதுசாக நம்ம எழுதுறதுக்கு முயற்சி பண்ணலாம். அப்போ அது இன்னோவேட்டிவாக இருக்கும். அதாவது இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலான்னு கேட்டால், ஒரு பெரிய சென்டென்ஸ் எழுதுகிறோம் நம்ம தாய்மொழியில், நம்மளுக்கு நல்லா தெரியும். அது சென்டென்ஸை முடித்து முற்றுப்புள்ளி வைக்காமல் ஒரு கமா போட்டுக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும், அது போலவும் மீண்டும் மீண்டும் இது போலவும் இதை தொடர்ந்தும் அப்படின்னு எழுதுகிறோம் இல்லையா? தொடர்ந்து அதுபோல் மீண்டும் அப்படின்லாம் எழுதுகிறோம்ல, அதுபோல் ஒரு கமா போட்டு எப்படி ஒரு சென்டென்ஸை தொடர்ந்து எழுதுவோமோ அதுபோல் 2-3 செக்ரிகேஷன் பண்ணிவிட்டு யோசிக்க வேண்டிய செய்திகளை அதை தனித்தனியாக யோசித்து வச்சுட்டு அப்புறம் தொடர்ந்து அதை ஒரு கோட்டில் இணைக்கிற மாதிரி அந்த எல்லா செயின் ஆஃப் தாட்ஸையும் ஒரு சின்ன பாயிண்டில் நம்ம யுனைட் பண்ண முடியும், சேர்த்துக்க முடியும்னு சொன்னால் அதுவே ஒரு க்ரியேட்டிவ் திங்கிங்கில் வெளியே வரக்கூடிய ஒரு செய்தி அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இது எப்படி க்ரியேட்டிவ் திங்கிங்னா என்ன அப்படின்னா, இது போல் தனித்தனியாக யோசித்து ஒன்றா சேர்த்துக்கிறது கூட க்ரியேட்டிவ் திங்கிங் தான். ஒரே விஷயத்த ஒரு அட்டஸ்டேஜ் பண்ண முடியாது, பிகாஸ் வி டோன்ட் ஹாவ் த எக்ஸ்பீரியன்ஸ். ஒரே நேரத்தில் அது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாதனால இது போல் நம்ம செய்வோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு தொடர்ந்த செய்திகளை, இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.